அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல் குர்ஆனின் 28வது அத்தியாயமான அல் கஸஸ் வரலாறு என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் வசனங்களை ஒவ்வொன்றாக சிறிய விளக்கங்களோடு தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் நாம் 28 வசனங்கள் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த வசனங்களை பார்க்க இருக்கின்றோம். நிச்சயமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மத்தியனில் தனது ஒப்பந்த காலத்தை முடித்துவிட்டு தன்னுடைய குடும்பத்தாரோடு மத்தியனில் இருந்து எகிப்து நோக்கி திரும்பக்கூடிய வழியில நடந்த ஒரு மகத்தான நிகழ்வை குறித்து அடுத்தடுத்த வசனங்கள் கூறுகிறது. அதை நாம் இப்போது பார்க்கலாம். வசனங்கள் 29 32 வரைக்கும் மூசா அவர்களுக்கு இறை தூது வழங்கப்படுதல் குறித்து பேசுகிறது. வசனம் 29 தூர்சினா மலையில் தெரிந்த ஒரு நெருப்பு. மூசா நபி தவணை காலத்தை பூர்த்தி செய்துவிட்டு தன்னுடைய குடும்பத்தாருடன் மத்தியனிலிருந்து எகிப்து நோக்கி வரக்கூடிய அந்த நேரத்தில் தூர்சினா மலையின் திசையில ஒரு நெருப்பை கண்டார். அவர் தன் குடும்பத்தாரிடம், நீங்கள் இங்கேயே இருங்கள், நிச்சயமாக நான் ஒரு நெருப்பை காண்கிறேன், நான் அங்கிருந்து உங்களுக்கு ஏதேனும் ஒரு செய்தியை கொண்டு வரலாம், அல்லது நீங்கள் குளிர் காய்வதற்காக நெருப்பில் இருந்து ஒரு கொல்லிக்கட்டையையும் கொண்டு வரலாம் என்று தன் குடும்பத்தாரிடம் கூறினார் என்பதாக இந்த வசனம் கூறுகிறது. அடுத்த வசனம் 30 இறைவனுடைய அழைப்பை பற்றி குறிப்பிடுகிறது. அவர் அந்த நெருப்பிற்கு அருகில் வந்தபோது அங்கிருந்த ஒரு பாக்கியம் பெற்ற பள்ளத்தாக்கின் வலது பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தில் இருந்து அவர் அழைக்கப்படுகிறார். எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? மூசாவே, நிச்சயமாக நான் தான் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ் என்று மூசா அழைக்கப்படுகிறார். அடுத்து 31வது வசனங்களில் மூசாவுக்கு இறைவன் வழங்கிய முதல் அற்புதத்தை பற்றி கூறுகிறது. அல்லாஹ் அவரிடத்தில், உமது கைத்தடியை கீழே போடும் என்றான். அவர் அதை கீழே போட்டபோது அது ஒரு பாம்பை போல சீறுவதைக் கண்டு அவர் பயந்து பின்வாங்கலானார். அப்போது அல்லாஹ் மூசாவை பார்த்து கூறினான், மூசாவே, முன்னே வாரும், பயப்படாதீர், நிச்சயமாக நீர் அச்சமற்றவர்களில் ஒருவராவீர் என்று இறைவன் மூசாவுக்கு ஆறுதல் அளிக்கின்றான். வசனம் 32 இரண்டாவது அற்புதத்தை வழங்குகிறான். அதாவது ஒளிரக்கூடிய கையை அல்லாஹ் வழங்குகிறான். உமது கையை உமது சட்டையின் கழுத்து பகுதிக்குள் நுழையும், அது யாதொரு தீங்கும் இன்றி பிரகாசமான வெண்மையாக வெளிவரும். மேலும் பயத்தினால் உமக்கு ஏற்படக்கூடிய நடுக்கத்தை தவிர்ப்பதற்காக உமது கைகளை உம்மோடு சேர்த்து கொள்ளும். இவை இரண்டும் உம் இறைவனிடமிருந்து பிரவுனிடமும் அவனுடைய பிரமுகர்களிடமும் செல்வதற்காக வழங்கப்பட்ட 2 அத்தாட்சிகளாகும் என்று இறைவன் மூசாவிற்கு கூறுகிறான். இந்த வசனங்களிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் என்னவாக இருக்கிறது? குடும்பத்தின் மீதான அக்கறை, அதாவது கடும் குளிரில் தன்னுடைய குடும்பத்திற்காக நெருப்பு தேடி சென்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுப்புணர்ச்சியை இந்த வசனங்கள் எடுத்து காட்டுகிறது. மேலும் இறைவனுடைய வல்லமையையும் எடுத்து சொல்கிறது. அதாவது ஒரு சாதாரண கைத்தடியையும் மனித கையையும் கொண்டு மிரட்டக்கூடிய அற்புதங்களை செய்வதற்கு இறைவனால் முடியும் என்பதையும் இந்த வசனங்கள் கூறுகிறது. மேலும் தைரியத்தை பற்றியும் இந்த வசனங்கள் எடுத்துச் சொல்கிறது. ஒரு மாபெரும் கொடுங்கோலனையாகிய பிரவுனை சந்திக்க செல்லும் போது இறைவனுடைய அத்தாட்சிகள் ஒருவருக்கு மன வலிமையை தருகிறது என்பதாகவும் இந்த வசனங்கள் கூறுகிறது. இதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு துணையாக தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கோருவதும் இருவரும் சேர்ந்து பிறவுனின் அரண்மனைக்கு செல்வதும் மிக முக்கிய கட்டமாக இருக்கிறது. இது அடுத்தடுத்த வசனங்களில் தொடர்ச்சியாக வருகிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நமது சேனலில் தொடர்ந்திருங்கள், தொடரலாம். பிறருக்கும் பகிர்ந்து பயனடைந்து கொள்ளுங்கள். நன்மையான காரியங்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.